தி சென்னை ஸ்கூல் ஆஃப் பேங்கிங் வழங்கும் தலையணை பூக்கள். யார் இந்த வீட்டுக்கு மருமகளா வந்தா சந்தோஷமா இருக்குமோ அவங்க இந்த வீட்டுக்கு வர்றதுதானங்க நல்லது. ஏய், நாகராஜன் குடிகாரன்டா. ஐயா, பாதியில வந்தது தானே. அதுவும் கெட்ட சவகாசத்தினால ஒரு நல்ல பொண்ணா பார்த்து கல்யாணம் பண்ணா தம்பி திருந்திருவார்ல. நான் இதெல்லாம் உங்ககிட்ட பேசுறதுக்கு என்ன மன்னிக்கணும். நாகராஜும் உங்க பிள்ளை தானே. வேதவெளியை கட்டிக்க அவருக்கும் உரிமை இருக்குல்ல. 2 பேருக்கும் கல்யாணம் பண்ணி வச்சா நாகராஜும் திருந்திருவாரு, வேதவெளி அம்மாவும் நம்ம வீட்டுக்கு மருமகளா வந்த மாதிரி இருக்கும்ல. என்னையா யோசிக்கிறீங்க? நான் ஏதாவது தப்பா சொல்லிட்டேனா? இல்ல இல்ல, தப்பா ஒன்றும் சொல்ல. நல்ல நேரத்தில் நல்ல யோசனை தான் கொடுத்துருக்குறேன். பேசி பார்ப்போம். இந்த வீட்டுக்கு வேதவள்ளி மருமகளை வரக்கூடாது, வரவும் விட மாட்டேன். அத்தை, முடிச்சிட்டீங்களா? பூண்டு போதுமா? இன்னும் கொஞ்சம் வேணும். சரி சரி, குறிக்கிறேன். என்ன வேதா, காஃபி சாப்பிடுறியாமா? வேண்டாம்மா. அக்கா இது ரொம்ப சந்தோஷத்துல மிதக்கிற மாதிரி தெரியுதே. ஏய், ரொம்ப நாளைக்கு அப்புறம் என் பொண்ணு முகத்துல இப்பதான் சந்தோஷத்தையே நான் பாக்குறேன். ஏம்மா வேதா, சுந்தர பார்க்க போறேன்னு சொன்னியே, அங்க எல்லாம் நல்லபடியா முடிஞ்சுதா? ஒன்றும் பிரச்சனை இல்லையே? என்ன வேதா, சொல்லுமா. அப்பா, சொல்லுமா. நான் கல்யாணத்துக்கு சம்மதிக்கிறேன். என்னோட கல்யாணத்துல தான் நம்ம வீட்டோட சந்தோஷம், ராமநாதன் மாமாவோட சந்தோஷம் எல்லாம் இருக்குன்னு சுந்தர் தான் எனக்கு புரிய வச்சாரு. யோசிச்சு பார்த்தேன், அவர் சொல்றதும் சரின்னு தான் எனக்கு படுது. நான் கல்யாணமே வேண்டான்னு முடிவு பண்ணல, இப்ப வேண்டான்னு தான் நினைச்சேன். சுந்தர் மாமா, அவரோட பசங்க, லக்ஷ்மி ஸ்டோர்ஸ், இதோடெல்லாம் ஏதோ ஜென்மாந்திர ஒரு உறவு இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங். அதுக்கும் மேல இன்னொருத்தர என்னோட கணவரா யோசிக்க முடியலப்பா. அவசரப்பட்டு கல்யாணம் பண்ணிக்கிட்டு அவரோட வாழ்க்கையை நாசமாக்க நான் விரும்பல. இல்லம்மா, நீ சரியாத்தான் யோசிச்சிருக்க. ஏழையோ பணக்காரனோ, நல்லவனோ கெட்டவனோ, ஒரு புருஷனை மனசுக்குள்ள ஏத்துக்கிட்டு வாழற எந்த பொண்ணுக்கும் வாழ்க்கை நல்லதாமா அமையும். நீ யாரு கூட வாழ்ந்தாலும் எங்க வாழ்ந்தாலும் நல்லாதாமா இருப்ப வேதவல்லி. அக்கா, சந்தோஷமான செய்தி சொல்லிட்டு இப்படி ஏங்கா கண் கலங்குற? ஏமா, அப்போ டாக்டர் தம்பி கிட்ட போய் சம்மதம் சொல்லிடவா? நான் போய் சொன்னேன்னா தம்பி உடனே கல்யாணத்தை வச்சுக்கலான்னு சொல்லுவாரு. மற்றபடி எல்லா ஏற்பாடையும் நான் பண்ணிடுவாமா? அவதான் சரின்னு சொல்லிட்டால, அப்புறம் என்ன? ஒன்னொன்னா அவளை கேட்டுக்கிட்டு இருக்காம ஒரு விஷயத்த ராமநாதன் கிட்ட தெளிவா சொல்லிடு. அந்த கல்பனா கழுத மட்டும் கல்யாணத்துக்கு வரக்கூடாது. பாட்டி, என்ன பேசுற? ஏன் அவளை வரக்கூடாதுன்னு சொல்ற? நான் கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு முடிவெடுத்ததுக்கு காரணமே கல்பனா தான். கல்பனா எனக்கோ இல்ல நம்ம குடும்பத்துக்கோ எதிரி இல்ல. அவ நல்லவதான் பாட்டி. உனக்கு ரொம்ப பெரிய மனசு வேதவல்லி. உன்னை நினைச்சா எனக்கு பெருமையா இருக்குமா.
யார் வேணும்? டாக்டரை பார்க்கணும். டாக்டர் வெங்கட் இப்போ தான் ஹாஸ்பிட்டல் வந்தார். ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்காரு. நானும் டாக்டர் தான். சொல்லுங்கள், என்ன விஷயம்? இல்லை, அவளுடைய கல்யாண விஷயமா பேசணும். ஓ அப்படிங்களா? வாங்க வாங்க உட்காருங்க. டீ காஃபி ஏதாவது? இல்லை தம்பி, ஒன்று இருங்க வரேன். வாங்க. வணக்கம். வணக்கம் தம்பி. சாரி தம்பி, உங்களை ரொம்ப தொந்தரவு பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். இல்லை நானே இப்போ எழுந்திருப்பேன். அலாம்லாம் கூட வச்சுட்டேன். இந்தாங்க சார். தேங்க்ஸ். வேதவல்லி இந்த கல்யாணத்துக்கு சம்மதம் சொல்லிட்டா. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நேத்து தான் திருப்பதி போயிட்டு வந்தேன். பெருமாள் கருணை காட்டிட்டாரு. உங்களுக்கே தெரியும், எனக்கு சொந்தம்னு சொல்லிக்க யாரும் இல்லை. கூட இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் மட்டும்தான். நீங்கள் தான் அப்பா ஸ்தானத்துல இருந்து நான் இந்த கல்யாணத்துக்கு என்ன பண்ணுமோ எல்லாம் வழிகாட்டணும். சம்பிரதாயத்துக்காக ஒரு தடவை நீங்க வந்து பொண்ணை பார்த்துட்டு போயிடலாமே. இல்ல, அது கூட வேண்டாம், நிச்சயதார்த்தத்தையே வச்சுக்கலாம். நீங்கள் ஸ்ட்ரைட்டாக கல்யாணம் வச்சுக்கிட்டா கூட எனக்கு ப்ராப்ளம் இல்லை. அட்லீஸ்ட் எதை சொல்லியாவது அந்த யூஎஸ் வேலையை நான் கேன்சல் பண்ணுவேன். எனக்கு இங்கேருந்து ஏழைங்களுக்கு உதவி செய்யணுங்கிறது ஆசை. வேதவல்லிக்கும் அது பிடிக்கும்னு நினைக்கிறேன். அப்புறம் தம்பி, வேதவல்லிக்காக கொஞ்சம் நகையெல்லாம் பண்ணி வச்சிருக்கேன். ஐயோ, நான் அதெல்லாம் எதுவும் எதிர்பார்க்கல. நீங்கள் எதெல்லாம் செய்யணும்னு நினைக்கிறீங்களோ அதெல்லாம் அப்படியே உங்கள் ரெண்டாவது பொண்ணு கல்யாணத்துக்கு செய்யுங்க. நீங்கள் ஒரு பைசா கூட இந்த கல்யாணத்துக்காக செலவு பண்ணக்கூடாது. கடவுள் புண்ணியத்தில் என்கிட்ட நிறைய பணம் இருக்கு. பணத்தால் உறவுகளை நான் வாங்க விரும்பல. அது முடியாதுன்னு எனக்கு தெரியும். உங்கள் பொண்ணுக்கு நீங்கள் என்னெல்லாம் செய்யணும்னு ஆசைப்படுறீங்களோ அதெல்லாம் நானே செய்கிறேன். ப்ளீஸ். எனக்கும் ரொம்ப சந்தோஷம். உண்மையிலேயே வேதவல்லி ரொம்ப கொடுத்து வச்சுவா. நானும் ரொம்ப கொடுத்து வச்சேன். என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க. நல்லா இருங்க தம்பி. குழந்தனாரே, என்ன ரொம்ப குஷியா இருக்கிற மாதிரி இருக்கு? என்னது? காதுல இருக்கிறது எடு. ஓ சொல்லுங்க. ரொம்ப சந்தோஷமா இருக்கியான்னு கேட்டேன். சந்தோஷமா? சரி, அப்படியே வச்சுக்கோங்களேன். ஆமா, குஷியா தானே இருப்ப. உனக்கு தான் சீக்கிரத்துல கல்யாணம் நடக்க போகுதுல்ல. ஐயோ அண்ணே, ஒரு தெளிவா சொல்லிட்டேன். மல்லிகை வந்து வெறும் டைம் பாஸ். குழந்தனாரே, கல்யாணம் மல்லிகா கூட இல்ல. மாமா உனக்கு வேற பொண்ணு பார்த்திருக்காரு. வேற பொண்ணா? எனக்கா? யாரு? வேற யாரு? உங்களுக்குலாம் ரொம்ப பிடிச்ச வேதவல்லி தான். வேதம்? அந்த ஆளுக்கு அறிவு? எங்க அப்பாக்கு என்ன அறிவு கெட்டு போச்சா? புத்திசாலித்தனமா முடிவெடுத்திருக்காராம். வேதவல்லி வந்தாதான் முரட்டுத்தனமா இருக்கிற உன்னை சரி பண்ணி புது மனுஷனா ஆக்குவாளாம். சொல்ற போறேன் கிழிச்சாவ. ஐயோ, எனக்கு அந்த வேதவழிய பிடிக்கவே பிடிக்காது. இந்த உலகத்திலே என்னோட முதல் எதிரி யாருன்னு கேட்டா அது வேதவழி தான் சொல்லுவேன். அவன் இந்த வீட்டுக்குள்ளே வரக்கூடாதுன்னு நினைக்கிறேன். என் வாழ்க்கையில வர வருவாளா? கண்டம் பண்ணிடுவேன். நீ வீட்டுக்குள்ள என்ன வேணா கத்தலாம், கோவப்படலாம். ஆனா உன் அப்பா முன்னாடி நீ அமைதியா தானே இருக்கணும். ஏன்னா உன் டிசைன் அப்படி. நீ மட்டும் இல்ல, உன் அண்ணனும் அப்படிதான். வேதவழி என் வாழ்க்கையில வரக்கூடாதுன்னு நான் அவ்வளவு சண்டை போட்டேன். ஆனா இன்னைக்கு அவ ரைட் அண்ட் ராயலா இந்த வீட்டுக்குள்ள வரப்போறா. மருமகளேன்னு உங்க அப்பா நொடிக்கு 3 தடவை கூப்பிட போறாரு. நான் சம்மதிக்க மாட்டேன். சம்மதிக்காம என்ன பண்ண போற? உனக்கு பிடிச்ச மல்லிகாவை ரகசியமா கல்யாணம் பண்ணிக்க போறியா? நீங்க வேற சும்மா இருங்க. நீ ஏதாவது ஒரு முடிவை எடுத்தே ஆகணும் நாகராஜ். ஒன்னு வேதவழியை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு நீ தயாராகணும். அதெல்லாம் முடியாதுங்க. நீங்க வேற. இல்லனா மல்லிகாவை கல்யாணம் பண்ணிக்கணும். என்ன நாகராஜ் அமைதியா இருக்க? அண்ணே, அப்பாவுக்கு ஏற்கனவே என்ன பிடிக்காது.
ஊரெல்லாம் ஒரு பேரை நான் கெடுத்துட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு இருக்காரு. உதவாக்கறன்னு எனக்கு ஒரு பேர் வேற. இந்த லட்சணத்தில் நான் மல்லிகாவை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன்னா அவ்வளோதான். ஏற்கனவே கடையில் வேலை செய்கிற பொண்ணு அண்ணன் கல்யாணம் பண்ணிக்கிட்டான்னா அவர் பயங்கரமாக ஃபீல் பண்ணிட்டு இருக்காரு. எத்தனை தடவை அம்மா ஃபோட்டோக்கு முன்னாடி நின்று அழுதுருக்காரு தெரியுமா? நானே பார்த்துருக்குறேன். அதெல்லாம் பழைய கதை. இப்ப சமாதானம் ஆயிட்டாரு. என்ன மருமகளா மனசார ஏத்துக்கிட்டாரு. அண்ணே உங்கள் கதை வேற, அதையும் இதையும் ஒன்றா சேர்க்காதீங்க. நான் மல்லிகாவை கல்யாணம் பண்ணிக்கிட்டா அவர் என்னை வீட்டு விட்டு துரத்திடுவார். இல்லை அந்த சோகத்தில் அவருக்கு ஏதோ ஒன்று ஆயிடுச்சுன்னா அதுக்கப்புறம் அதுக்கு நான் காரணமாயிடுவேன். பாவம் அவர். அப்ப என்னதான் பண்ண போற? புரியல, டார்ச்சராக இருக்குது. பேசாமல் எங்கேயாவது ஓடி போயிடலான்னு இருக்கேன். அது அவருக்கு இன்னும் அவமானம் தானே. வேதவழி கல்யாணம் மேடை வரைக்கும் வந்து உன் அண்ணனை கல்யாணம் பண்ணிக்காம போனா, உன்னை கல்யாணம் பண்ணி வைக்கணும்னா நீ ஓடி போறேங்கிற. ஆமா, போறதும் போற, மல்லிகா வெளுத்துட்டு போயேன். நீ போறதுக்கு ஒரு காரணமாவது இருக்கும். ஸோ உங்களுக்கு புரியவே மாட்டேங்குது. அதெல்லாம் என்னால் பண்ண முடியாது. 1000 இருந்தாலும் அவர் என்னோட அப்பா. அவரு நான் துரோகம்லாம் பண்ண மாட்டேன். அப்போ தைரியமா போய் நான் மல்லிகாவை காதலிக்கிறேன்னு சொல்லு. அவரு என்ன பண்றாரோ அதை பண்ணட்டும். வீட்டு விட்டு போக சொன்னா போ. காதலிக்கிற பொண்ணு கூட சந்தோஷமா வாழு. கடுமையா உழைச்சு முன்னேறு. அதானே உன் ஆசை. ஆசை தோசைன்னு நீங்கள் வேற. எங்கள் அப்பாவுக்கு நான் துரோகம் பண்ண தெரிஞ்சுன்னா ஊரில் ஒருத்தன் கூட நான் மதிக்க மாட்டேன். ஒருத்தன் கூட என் கூட போச்சு, என் சாப்டர் க்ளோஸ் ஆகிடும். சரி, அப்படின்னா அப்பா விருப்பப்பட்டபடி வேதவழியை கல்யாணம் பண்ணிக்கோ. நல்லதோ கெட்டதோ நீ ஒரு முடிவு எடுத்துதான் ஆகணும். லேட் பண்ண உன் வாழ்க்கை, மல்லிகா வாழ்க்கை, ஏன் என் வாழ்க்கையும் நாசமாயிடும். நான் இப்போ தெளிவாக இருக்கிறேன்னா, அதனால் என்னால் எதுவும் யோசிக்க முடியல. நான் ஒரு பெக்கு போட்டால் தான் மூளை வேலை செய்யும். ஆனால் என்னானாலும் சரி வேதவழியை நான் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன். அது கன்ஃபார்ம். பார்த்துட்றேன். அப்பாடா, நாகராஜை எப்படியோ ஏத்தி விட்டாச்சு. அவன் ஒரு நல்ல முடிவு எடுப்பான். எல்லாத்தையும் நீ கேட்டிருப்ப. என்னால எவ்வளவு தூரம் சொல்ல முடியுமோ அவ்வளோ நான் சொல்லியிருக்கேன் மல்லிகா. அவன் என்ன முடிவெடுக்கிறான்னு பாப்போம். நான் இருக்கேன், உன்னை கைவிட மாட்டேன். கல்யாண பத்திரிகை பிடிச்சிருக்கான்னு பாருங்க. 500 தான் அடிச்சிருக்கேன். உங்களுக்கு இன்னும் வேணும்னா சொல்லுங்க. ஐயோ, எனக்கு எதுக்கு தம்பி இவ்வளோ பத்திரிகையெல்லாம்? உண்மையை சொல்லணும்னா இந்த கல்யாணத்தை நான் கோயிலில் வச்சு ரொம்ப சிம்பிளாக பண்ணணுன்னு தான் இருக்கேன். எனக்கு சொந்தக்காரங்களாம் நிறையா இருக்காங்க, இல்லைன்னு சொல்லலை. ஆனால் அவங்கெல்லாம் பேருக்கு சொந்தக்காரங்கன்னு வேதவல்லி கல்யாணத்தும் போது தான் தெரிஞ்சுக்கிட்டேன். இருந்தாலும் உங்களுக்காக. எனக்காக மட்டும் இல்லை, வேதவல்லிக்காகவும் தான். என் ப்ரொஃபஷன் பற்றி உங்களுக்கு நல்லாவே தெரியும். நான் ஃப்ரீயாக இருக்கிற நேரம் ரொம்ப கம்மி. அதனால முகூர்த்த புடவையும் உங்கள் எல்லாருக்கும் ட்ரெஸ்ஸும் இப்போவே வாங்கிட்டேன். பிடிச்சிருக்கான்னு பாருங்க. இல்லைன்னா பில் இதுலேயே இருக்கு, நம்ம எப்போ வேணா போய் மாற்றிக்கலாம். கல்யாணத்துக்கு கூடவா 10 நாள் லீவு கொடுக்க மாட்டாங்க? டாக்டர் வேலையில் அதெல்லாம் முடியாது பாட்டி. எந்த நேரத்தில் யார் கூப்பிடுவாங்கன்னே தெரியாது. என்னம்மா நீ புரியாமல் பேசுகிற? டாக்டர் தொழில்ங்கிறது எவ்வளோ பெரிய தொழில். கடவுளுக்கு அப்புறம் நாம் டாக்டர் தானே முழுசாக நம்புகிறோம். இந்த டிசைன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. சாரி, அது ஆக்சுவலி அத்தைக்காக வாங்கினது. தம்பி, எங்களுக்கெல்லாம் எதுக்கு ட்ரெஸ் வாங்குறீங்க? எனக்கு அம்மா அப்பா இல்லை, உங்களை நான் அந்த ஸ்தானத்தில் வச்சு பார்க்குறேன். அதனால தான். நீங்க பேசுறத கேக்குறதுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு தம்பி. வேதவள்ளிக்கு பிரச்சனை வந்து கல்யாணம் நின்னப்ப கடவுள் மேல பாரத்தை போட்டுட்டு நாங்க அமைதியா இருந்தோம். ஒரு கதவு அடிச்சா இன்னொரு கதவு திறக்கும், அந்த வழி நல்ல வழியா இருக்கும்னு சொல்லுவாங்க. வேதவள்ளிக்கு நல்ல வழியும் நல்ல துணையும் கிடைச்சிருக்கு. எனக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல.
எல்லாரையும் மதிக்கிற குணமும் எல்லார் மேலேயும் அன்பு காட்டுற மனமும் ஒரு பொண்ணுக்கு அமைஞ்சிட்டா அவங்களுக்கு வாழ்க்கையில் எந்த குறையும் வராதுங்கிறதுக்கு வேதவல்லி ஒரு உதாரணம். வேதவல்லியோட குணங்கள் தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. உங்க பொண்ணை நீங்க ரொம்ப நல்ல விதமா வளர்த்துருக்கீங்க. ஹலோ, என்ன இங்க ரொமான்டிக் லுக் ஓடிட்டு இருக்கு? அக்காவோட நல்ல குணத்துக்கு காரணம் ராமநாதன் மாமா தான். ஆமா தம்பி, உண்மையை சொல்லணும்னா வேதவல்லி ஆடுறது, பாடுறது, சமைக்கிறது, வீட்டு வேலைகள்லாம் பொறுப்பா செய்யறது, சாஸ்திர சம்பிரதாயங்களை மதிக்கிறது, கடவுள் மேல பக்தியா இருக்கிறது, இது எல்லாத்துக்குமே காரணம் என் ஃப்ரெண்டு ராமநாதன் தான். கடவுள்னு சொன்னோன்னே தான் ஞாபகம் வருது. என் குலதெய்வ கோயிலுக்கு நானும் வேதவல்லியும் போய் ஒரு பூஜை பண்ணிட்டு வந்தா நல்லா இருக்கும்னு தோணுது. நீங்க தப்பா நினைக்கலன்னா நாங்க போயிட்டு வரட்டுமா? ஹை, அப்ப நானும் வரேன். ஏய், அவங்க 2 பேரும் போயிட்டு வரட்டும். கோயிலுக்கு தானம்மா, போயிட்டு வா. சரி, சரிப்பா, நாங்க கிளம்புறோம். சரிங்க தம்பி, போயிட்டு வாங்க. போயிட்டு வரேம்மா. போயிட்டு வரேம்மா. வரேம்மா, போயிட்டு வரேன். அம்மா, ஏம்மா நான் போக வேண்டாம்னு சொன்னேன்? ஏய், வேதவள்ளி இப்பதான் கொஞ்சம் மாறி இருக்கா. அவங்க 2 பேரும் தனியா போனதானே மனசு விட்டு பேச முடியும். நந்தி மாதிரி கூடவே இருப்பியா? ஆமால. எல்லாத்தையும் கொண்டு போய் சாமி போட்டோ முன்னால வை. முதல் பத்திரிக்கையை ராமநாதனுக்கு தான் கொடுக்கணும், சரியா? சரிப்பா. எல்லாத்தையும் எடுத்துட்டு போங்க. இதையும் மறந்துடாதீங்க. இந்தாங்க. தம்பி, என்னங்க? மல்லிகாக்கு என்னாச்சோ தெரியல, காலையில இருந்து அழுதுகிட்டே இருக்கா. சாப்பிட கூட இல்ல. எனக்கு ரொம்ப பயமா இருக்கு தம்பி. சரி, நான் பார்த்துக்கிறேன். ஏய், இப்போ எதுக்கு நீ சீன் போட்டுட்டு இருக்கிற? என்ன பார்த்தா சீன் போடுற மாதிரி தெரியுதா? அவ ஏன் அழுற? எந்த நேரத்துல என்ன நடக்கும்னு எனக்கு பயமா இருக்குங்க. எத்தனை தடவை நான் உங்ககிட்ட கேட்டேன், நீங்க எனக்கு யாரு, என்ன உறவுன்னு. நான் தான் உனக்கு எல்லாமே சொல்லிட்டு இப்போ கல்யாணம் பண்ணிக்க முடியாதுன்னு சொன்ன என்ன அர்த்தம்? நல்ல வேலை, நீங்க இழுத்த இழுப்புக்கெல்லாம் நான் வந்து கெட்டு தொலையாம இருந்தேன். ஏய், என்ன பேச்சு நான் வேற மாதிரி இருக்குது? இந்த பாரு, ஒரு பொண்ணை கரெக்ட் பண்ணுன்னா உயிர், தயிர், லொட்டு, லொசுகுன்னெலாம் சொல்லுவோம். அதுக்கு நான் என்ன ஏதோ ஒன்று பண்ணிட்ட மாதிரி, ஏடா கட்ட மாதிரி, ஆயிட்ட மாதிரி ஓவராக பேசிட்டுக்கிற. இந்த பாரு, நான் ஏற்கனவே ஏகப்பட்ட டென்ஷனில் இருக்கிறேன். சைலண்ட்டாக இரு. என்னை கல்யாணம் பண்ணிக்க முடிவு எடுத்தீங்களா இல்லையா? மிரட்டுறியா? இந்த பாரு, உன்னை கல்யாணம் பண்ணிக்க எனக்கு விருப்பம்தான். ஆனால் அதுக்காக ஊர் விட்டு ஓடி போய் திருட்டு தினமாக கல்யாணம் பண்ணிக்கிற ஆள் நான் கிடையாது. எனக்கு வேதவழினாலே பிடிக்காது. அவளை கல்யாணம் பண்ணிக்க எனக்கு விருப்பமே கிடையாது. ஆனால் அதுக்காக இந்த விஷயத்த போச்சுக்குன்னு எங்கள் அப்பா முன்னாலே போட்டு உடைக்க முடியாது. அதெல்லாம் கரெக்டான நேரம் காலெல்லாம் பார்த்து தான் பேச முடியும். அப்போ நீங்க போய் வேதவல்லி கிட்ட என்ன லவ் பண்றேன்னு சொல்லுங்க. இந்த ஐடியா சூப்பரா இருக்குது. நீ சொன்ன மாதிரியே பண்ணிடலாம். ஆனா என்ன நடக்கும்னா, வேதவல்லியோட இந்த விஷயத்தை எங்க அப்பா கிட்ட சொல்லுவா. அவருக்கு நல்ல நாளே என் மேல கோவம் வரும். உடனே நேரா வந்து உன் முன்னாடி என்ன செருப்பாலே அடிப்பாரு. அதோட விட மாட்டாரு. கடை, வீடு, சொத்து இதெல்லாம் உனக்கு பங்கே இல்லைன்னு வீட்டை விட்டு வெளியே அனுப்பிச்சிருவாரு. அப்புறம் நான் பூவாக்கு என்ன பண்றேன்னு தெரியுமா, உன் பின்னாடியே வரணும். நீ தான் வீட்டில் மேல் வேலை பார்ப்ப, அது இங்கே பார்க்குற மாதிரி. அதே வீட்டில் உன் ரெக்கமெண்டேஷன்ல எனக்கு ஒரு தோட்டக்காரன், சமையல்காரன், இல்லை வேலைக்காரன் வேலை வாங்கி கொடுப்பேன். அந்த காசை வச்சு நம்ம 2 பேரும் ஜாலியாக ஓஹோன்னு சந்தோஷமா இருக்கலாம். இல்லை, நல்ல ஐடியா பண்ணிடலாமா நீ சொன்ன மாதிரியே? வேதவழிகிட்ட பேசிட்டா? இப்போ என்னதான் பண்ண போறீங்க? வெளியே போய் சரக்கு அடிச்சுட்டு வர போறேன். ஏற்கனவே குடிச்சிட்டு தானே வந்திருக்கீங்க. நான் குடிச்சாதான் நிதானமா இருப்பேன். நான் நிதானமா இருக்கணும்னா குடிக்கணும். எதுக்கு நீ பாரேன்?
இந்த பாருமா நீ அழாத, புரியுதா? நீ அழுதுனால ஒரு பிரயோஜனமும் கிடையாது. நீ அழுதா எனக்கு மனசு கஷ்டமா இருக்குது. இந்த பாரா சொல்லலாம், இந்த பாரு என் மேல நம்பி இருக்குதுல, இருக்கா இல்லையா? நான் பார்த்துக்கிறேன், புரியுதா? நான் பார்த்துக்கிறேன்டா.